ஒரு சிறிய கிராமத்தில் யூசுப் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் மிகவும் ஏழை, ஆனாலும் நல்ல பண்புகளை மதித்து வளர்ந்தவன். ஒவ்வொரு நாளும் கிராமத்தின் அமைதியான வாழ்க்கையில் அவர் தனது வேலை வாய்ப்புகளை தேடியான். யூசப்பின் தந்தை அவனை அண்மையில் அழைத்து, மகனே, அல்லாஹ் எப்போதும் நம்மை பார்க்கிறார். நேர்மை காட்டுக்கொள்ளும் மக்களுக்கு நன்மை தருகிறார். எப்போதும் நேர்மையாக இரு என்று சொன்னார். ஒரு நாள் யூசுப் சந்தையில் வேலை தேடினான். பல வியாபாரர்களின் இடையே நடந்து ஒரு சிறிய வாய்ப்புக்காக கவனமாக பார்த்தான். அந்த சமயத்தில் பாதையில் ஒரு பை விழுந்திருந்தது. யூசுப் அதை கையில் எடுத்தான். அதில் நிறைய தங்க நாணயங்கள் இருந்தன. யூசுப் மனதில் குழப்பமாக இருந்தான். இது என் குடும்பத்திற்கு உதவும் வாய்ப்பு அல்லவா என்ற எண்ணம் வந்தது. ஆனால் உடனே அல்லாஹ்வின் பயம் மனதில் எழுந்தது. இது எனக்கு உரியது அல்ல என்று நினைத்தான். யூசுப் அந்த பையை சந்தையில் அறிவித்து அதை உரியவருக்கு திருப்பித் தர தயாராக இருந்தான். பலர் அதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். ஒரு வயதான மனிதர் வந்து, இந்த பை எனது என்று அடையாளம் காட்டினான். அவன் கண்ணீர் பாய்ந்து கொண்டிருந்தான். அந்த மனிதர் யூசுப்பை பாராட்டி பரிசு வழங்க முயன்றார். ஆனால் யூசுப் அதை நிராகரித்து, அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் பரிசே எனக்கு போதும் என்று சொன்னான். கிராமம் முழுவதும் யூசுப்பின் நேர்மையை பாராட்டியது. ஒரு வியாபாரி அவனை வேலைக்கு எடுத்தார். மெதுவாக யூசுப்பின் வாழ்க்கை உயர்ந்தது. நேர்மை, நம்பிக்கை மற்றும் அல்லாஹ்வின் பயம் கொண்ட வாழ்க்கைதான் உண்மையான வெற்றிக்கு வழிகாட்டும். மனிதர்கள் தரும் பரிசுகளை விட அல்லாஹ் தரும் நன்மை எப்போதும் உயர்ந்தது.